வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக நாள் தள்ளி போகிற சமயத்தில் சளி பிடிச்சிடுது, இதனால் எனக்கு இருமல் அதிகமாக இருக்குது, அடிவயிறை இழுத்து பிடிச்சி நான் இரும்புறதுனாலே எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது. இது ப்ரெக்னென்சி உண்டாகாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமாக ஒவ்வொரு முறையும் எனக்கு இதே மாதிரி தான் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நார்மலாக நமக்கு இருமல் தும்பல் வரும்பொழுது தான் ஒருவேளை கரு உண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கலைஞ்சு போகுமா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதே போல் இது போல் நமக்கு சளி பிடிக்கும் பொழுது நம்ம என்ன மாத்திரையை எடுத்துக்கலாம், என்ன மாத்திரையை எடுத்துக்கக்கூடாது, என்ன மாதிரியாக நம்ம அந்த சளியை சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னே எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி சளி தொந்தரவுகள் நமக்கு இருக்காது. இல்லை சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது வேறு வகையான ப்ராப்ளங்கள் இருக்கலாம். அதாவது சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை ஆஸ்மா ப்ராப்ளமோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னக்கூடியவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஐஸு, ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய உணவு வகைகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்து அப்படியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஏசிலேயே இருக்கிறதையும் கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சளி பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம். சிலருக்கு டஸ்ட் அலர்ஜிலையும் சளி பிடிக்கும். ஸோ எதனால் உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நமக்கு சளி பிடிச்சிடுச்சு, ரொம்ப இருமல் வருது, நாள் ஒரு 2-3 நாள் தள்ளி போயிருக்கு, இப்போ ரொம்ப ஓங்கி ஓங்கி இருமல் வருது, இதனால் அடிவயிறும் வலிக்க ஆரம்பிச்சிருது. இது கருவை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒரு கரு நல்லா ஸ்ட்ராங்காக உருவாயிருச்சு அப்படின்னா அது நிச்சயமாக இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலலாம் கலையாது. ஆனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கரு தங்கியிருக்கு அப்படின்னா இது சில பாதிப்பை அந்த கருவில் ஏற்படுத்தலாம். ஸோ வீட்டிலே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது இது அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் நீங்கள் சளி பிடிக்காமல் இந்த மாதிரி இருமல் தும்பல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அப்படியும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் இருமல் தும்பல் வரும்பொழுது அடிவயிற்றுக்கு கையால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்புறமா இருமுங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம். கொஞ்சம் அடிவயிற்றில் சப்போர்ட் பண்ணி கை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருமுனீங்க தும்முனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்காது. சரி, இப்போது நமக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக மருத்துவரை அணுகாமல் நம்மளே மெடிசன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். என்ன மாதிரியான மாத்திரைகள் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக இருக்கக்கூடிய பேராசிட்டமல் டேப்லெட் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவே டோலோ 650க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 500 mg வரைக்கும் நம்ம எடுக்கும் பொழுது அது கருவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த ஃபீவர், அந்த சளி தொந்தரவை மட்டும் குறைக்கும். இதுவே அமாக்சிலின் மாதிரியான ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக ஒரு மருத்துவரை அணுகி அவங்க மூலயமா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 500 mg பேராசிட்டமல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்கள் கருவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு டோலோ 650 ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க பர் டேக்கு அப்படின்னும் பொழுது இது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதற்கும் அதிகமாக வேறு ஏதாச்சும் மெடிசன், சளி மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக தான் நமக்கு செயல்படும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உருவாகி இருக்கக்கூடிய சின்ன கருவிற்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பேராசிட்டமல், டோலோ டேப்லெட் தவிர்த்து வேறு ஏதாச்சும் மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்காதீங்க. அதுவும் முக்கியமாக ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கிறீங்க, ஃபாலிகுலர் ஸ்டடியோ, ஐயுஐயோ, ஐவிஎஃப்ஓ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இப்போ உங்களுக்கு சளி தொந்தரவு வந்திருக்கிறதுனால செல்ஃப் மெடிசன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒரு டாக்டர், அந்த டாக்டரே நீங்கள் போய் பார்த்து அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த மெடிசன்ஸும் இப்போ எடுக்கிற மெடிசன்ஸும் உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் எதுவும் காட்டிடக்கூடாது, சைட் எஃபெக்ட் எதுவும் காட்டிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வீட்லேயே இது எப்படி மருந்துகள் இல்லாமல் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப கோல்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ஆவி பிடிக்கலாம், சுடு தண்ணியில்
துளசி இலைகள், கற்பூரவள்ளி இலைகள், கொஞ்சமாக மிளகு, சீரகம், வெற்றிலை இது 5யுமே வந்து நல்லா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் நல்லா நசுக்கிட்டு இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி பர் டேக்கு 3 டம்ளர் நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு குடிக்கும் பொழுது பலன் கொடுக்காது. ஒவ்வொரு முறையும் ப்ரிப்பேர் பண்ணி பர் டேக்கு 3 டம்ளர் குடிச்சிங்கனாலே கம்ப்ளீட்டாக ஃபீவராக இருந்தாலும் சரி, சளி தொந்தரவாக இருந்தாலும் சரி, இருமல், தும்பல் எதுவாக இருந்தாலும் சரியாயிரும். நான் சொன்ன இந்த 5 பொருட்களையும் நீங்கள் சேர்த்து இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இது வந்து கருவிற்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் உங்களுக்கு சளி காய்ச்சல் பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கும். அதே போல் நல்லா தூங்குங்க. நிறைய நேரத்தில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணமே உடலுக்கு தேவையான ரெஸ்ட்டு நம்ம கொடுக்காம போகிறதுனால உடலே வந்து ரெஸ்ட்டு கேட்குறதுக்காக தான் நமக்கு உடம்பு சரியில்லாத போகுது. ஸோ நீங்கள் வந்து ஃபீவராக ஃபீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரெஸ்ட்டை வந்து அந்த உடலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நல்லா அந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணாமல், டிவி பார்க்காம நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பகலில் வந்து தூங்குங்க. நார்மலாக வந்து பகல் தூக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ உடம்பு முடியாத சமயத்தில் பகல் தூக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. இரவிலையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 8 மணி நேரம் தூங்குங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறுநாள் காலையில் எழுந்துக்கும் போது பட்டுன்னு சரியாயிடும். எப்போவுமே எல்லா நோய்க்குமே மெடிசன் ஒரு தீர்வாகாது. சில சமயத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனால கூட சில விஷயங்களை நம்மளே வந்து சரி செஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.